காப்பர் டீ இது ஒரு குடும்ப கட்டுப்பாட்டு டூல், அதாவது குழந்தை பிறக்காம இருக்கிறதுக்கு யூஸ் பண்றது. இதை பத்தி டீடைல்டா கொஞ்சம் பாப்போமே. யாரெல்லாம் போட்டுக்கலாம்னா, யாருக்கெல்லாம் உடனே குழந்தை வேண்டாமோ அவங்க போட்டுக்கலாம். முன்னாடி காலத்துல குழந்தை பிறந்தவங்களுக்கு மாத்திரம் தான் போட்டுருந்தோம். இப்ப 18 வயசுக்கு மேல உடலுறவு இருக்கிறவங்க கட்டாயம் போட்டுக்கலாம். பட் ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்து நல்ல கைனகாலஜிஸ்ட போடணும். கல்யாணம் ஆகி குழந்தை இன்னும் 1 வருஷம் 2 வருஷம் 5 வருஷம் தள்ளி போடணும்னு நினைக்கிறவங்க கட்டாயம் போட்டுக்கலாம். இல்ல ஒரு குழந்தை பிறந்து அடுத்த குழந்தை இன்னொரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் வேணுங்கிற மாதிரி இன்டர்வல் கான்ட்ரசெப்ஷன் சொல்லுவோம், அவங்க கட்டாயம் போட்டுக்கலாம். இல்ல சிலவங்க கம்ப்ளீட்டா குழந்தை வேண்டாம், எனக்கு ஒரு 10 வருஷத்துக்காக உள்ள கான்ட்ரசெப்ஷன் வேணும் அப்படிங்கிறவங்களையும் போட்டுக்கலாம். சோ இட் இஸ் a good contraception. Number 2, it's a emergency contraception also. இப்ப தெரியாம உங்க கணவர்கிட்டயோ இல்ல யார்ட்டையோ உடலுறவு இருந்துச்சு, ஆனா கட்டாயம் 100% குழந்தை வேண்டாம் அப்படிங்கிற திங்கிங்ல 5 நாளைக்குள்ள போட்டா 100% கட்டாயம் வந்து உங்களுக்கு குழந்தை தங்காது. கட்டாயம் அது கேரண்டீடா சொல்ல முடியும். இந்த காப்பர் டீ பத்தி இன்னும் கொஞ்சம் டீடைல்டா பார்ப்போமே. இது பல வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுல இருக்கிறது வந்து காப்பர். இது பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இதுல டீ மாதிரி இருக்கும். நம்ம கர்ப்பப்பை எப்படி இருக்கும்னா ஒரு இந்த மாதிரி சைஸ்ல இருக்கும். ஸோ இந்த டீ மாதிரி இருக்கிறது இப்படி உள்ள இருந்துச்சுன்னா குழந்தை தங்காது. இந்த காப்பர் வந்து கருமுட்டையும் சேராம பார்த்துக்கும். இதுல பிளாஸ்டிக் கொஞ்சம் இருக்கனால அதுவும் அதே வேலை தான் பார்க்கும். ஸோ காப்பரோட வேலை என்னது, உள்ள இருக்கிற எண்டோமெட்ரியம், அதாவது உள்ள இருக்கிற அணுக்களை ஸ்லைட்டா மாற்றி அதுல வந்து குழந்தை தங்காம பார்த்துக்கும். அதான் இது. இது எவ்வளவு நாள் யூஸ் பண்ணான்னா, சிலவங்க 1 மாசத்துக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க, சிலவங்க 1 வருஷத்துக்கு, சிலவங்க 5 வருஷத்துக்கு, சில இப்ப இருக்க நல்ல இது வந்து 8 லிருந்து 10 வருஷம் கூட யூஸ் பண்ற காப்பர் டீஸ் அவைலபிளா இருக்கு. இதுல போடுறது தான் ரொம்ப முக்கியம். நிறைய பேருக்கு 180 பேருக்காவது கர்ப்பப்பை முன்பக்கம் இருக்கும், ஆன்டிவேர்ட்னு சொல்லுவோம். ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா போட்டலாம். பின்பக்கம் ரிட்ரோவேர்ட்னு சொல்லுவோம், கர்ப்பப்பை பின்னாடி தங்கி இருக்கும், அது 110 பேருக்கு இருக்கும். அவங்களுக்கு போடுறது தான் கஷ்டம். ஸோ கர்ப்பப்பை வாயை பிடிச்சிட்டு முதல்ல உள் பரிசோதனை பண்ணுவாங்க. பண்ணும்போது கர்ப்பப்பை வந்து என்ன சைஸ் இருக்கு, எப்படி இருக்கு, எந்த பக்கம் இருக்கு எல்லாம் தெளிவா பார்த்துட்டு உங்க கர்ப்பப்பையோட சைஸும் வந்து இது மாதிரி ஒரு சின்ன இது இருக்கும், அது உள்ள கர்ப்பப்பைக்குள்ள விட்டு பார்க்கும்போது எவ்வளவு சென்டிமீட்டர்ஸ் தெரியும். அந்த சென்டிமீட்டருக்கு அளவுக்கு இதை இங்க நவுத்தி வச்சுப்பாங்க. யூஸ்லெஸ் 7 அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இது உள்ள போகாது. ஸோ கரெக்டா அது மாதிரி வச்சுட்டு இதை வந்து உள்ள கர்ப்பப்பைக்குள்ள போடுவாங்க. சரி, போட்டா எப்ப நம்ம வந்து அதுக்கு உடலுறவு இருக்கலாம் அப்படின்னு கேட்கலாம். நீங்க உடனேவே இருக்கலாம். ஒரு நாள் 2 நாளைக்கு அந்த பெயின் இருக்கும், இல்ல லைட்டா ப்ளீடிங் இருக்கும். ஸோ 1 or 2 டேஸ்க்கு மேபி காண்டம் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி அடுத்த பீரியட் வந்தோடனே அதுல இருந்து இருக்க ஆரம்பிங்க. ஸோ தட் அது கரெக்டா ஒரு மாதிரி செட் ஆயிடும். 100 பேர் போட்டா 100 பேருக்குமே சக்சஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்ல முடியாது. 100ல ஒருத்தருக்காவது வந்து ஒரு ஃபெயிலியர் ரேட் இருக்கும். உடனே சிலவங்களுக்கு வெளியில தள்ளி வெளியில வந்தாலும் வந்துடும், இல்ல பாதி வெளியில வந்துடும். இதனால உள்ள சில பிரச்சனைகள் இருக்கும். ஸோ காப்பர் டீ ரொம்ப நல்ல கான்ட்ரசெப்ஷன், ப்ரொவைடட் அது உங்க உடம்புக்கு கரெக்டா ஒத்துக்குச்சுன்னா. இதுல சைட் எஃபெக்ட்ஸ் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எப்படி இருந்தாலும் இது ஃபாரின் பாடி வெளியில இருந்து வர உள்ள போட்டது. ஸோ அதனால உங்க உடம்பு வந்து அதை பிடிக்கலங்கிறதுக்காக அது எப்ப பார்த்தாலும் ப்ளீடிங் கொஞ்சம் அதிகம் இருக்க வாய்ப்புகள் இருக்கலாம், வலி இருக்கிற அதிக வாய்ப்புகள் இருக்கலாம். நான் ஆனா என்னோட பிராக்டிஸ்ல நிறைய பேர் பார்த்ததுல இதுல நிறைய இன்ஃபெக்ஷன் தங்கிடுது. விந்து போய் இது ஃபுல்லா சுத்தும் போது நிறைய கிருமிகள் தங்கிடுது. அந்த கிருமிகள் அங்கேயே இது இருக்கிறதுனால யூட்ரஸ் வந்து பல்கி ஆயிடுது, குண்டாயிடுது. பல்கியான யூட்ரஸ் என்ன ஆகும், அதுக்கு ரத்தம் விட்டு ஜாஸ்தி ஆகும், அதனால பீரியட்ஸ் அதிகம் ஆகும், வலியும் ரொம்ப எக்கச்சக்கமா இருக்கும், உடலுறவு பண்றது பெயின்ஃபுல்லா இருக்கும், இல்லைன்னா உடலுறவு மேல இருக்கிற இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிரும். ஸோ காப்பர் டீ நல்ல கான்ட்ரசெப்ஷன். பட் சில குட்டி பிரச்சனைகள் இருக்கு. அது யாருக்கு பெஸ்டா இருக்குதோ அது உங்க உடம்பு பொறுத்தது தான். எனக்கு தெரிஞ்சு ஒரு 80% ஆஃப் பீப்புள் ஆர் வெரி சாட்டிஸ்ஃபைட். 20% வந்து இன்ஃபெக்ஷன் இருக்கலாம், இன்க்ரீஸ் ப்ளீடிங் இருக்கலாம், இல்லாட்டி குழந்தை உண்டாயிருக்கலாம், இல்லை எக்டோபிக் இருக்கலாம். இதெல்லாம் வெரி வெரி மைனர் தான். பட் ஸ்டில் இதெல்லாம் தான் காப்பர் டீயோட காம்ப்ளிகேஷன்ஸ். ஆனா இதை சீக்கிரட்டா நீங்க போட்டுட்டு உங்க ஹஸ்பண்டையோ உங்க ஃபேமிலியில் இருக்க யார்கிட்டயும் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. இட் இஸ் அ சைலண்ட் கான்ட்ரசெப்ஷன். இப்ப மாத்திரை எடுத்துக்கிறீங்க, இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறீங்க, அதெல்லாம் வந்து சம்டைம்ஸ் வந்து அவங்க தெரிஞ்சுப்பாங்க. காப்பர் டீ ஒரு தடவை போட்டுட்டு 5 வருஷத்துக்கு வந்து உங்களுக்கு தெரியவே தெரியாது, அது பாட்டுக்குள்ள இருக்கும். ஸோ இட் இஸ் சைலண்ட் கான்ட்ரசெப்ஷன். மேபி ஃபாரின் ட்ரிப் போறவங்க, இல்லாட்டி ஹஸ்பண்ட் வெளிநாட்டுக்கு போறவங்க, கொஞ்சம் சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கே வந்து யூ ஹேவ் டு பி 100% ஷுர் அப்படின்னு இருக்கவங்க கட்டாயம் போட்டுக்கலாம். எப்ப எடுக்கணும் அப்படின்னு உங்களுக்கு குழந்தை எப்ப வேணும்னு தெரியுதோ அப்ப வந்து டாக்டர்கிட்ட போனா எடுத்துடலாம். இல்ல உங்க நர்சஸே சொல்லி கொடுத்துருப்பாங்க, காலை ஒரு பக்கம் கொஞ்சம் மேல வச்சுட்டு ஒரு சேர்ல வச்சுட்டு நல்ல விரல உள்ள விட்டு இந்த நூல் குட்டியா இருக்கும், அதை பிடிச்சி மெதுவா எடுத்துடலாம். ஃபாரின்ல இதெல்லாம் வந்து பெண்களுக்கு சொல்லி கொடுப்போம். இங்கே நம்ம வந்து அவ்வளவு தூரத்துக்கு பெண்களை வந்து நம்புறது இல்லை. ஆனா அவங்கள விட நம்ம பெண்கள் நிறைய பேர் கிராஜுவேட்ஸ், நல்லா படிச்சவங்க. ஏதோ ஒரு காரணத்துக்கு நம்ம பெண்களுக்கு அதை சொல்லிக் கொடுக்க நம்ம தயங்குறோம். உங்களோட காப்பர் டீ த்ரெட் பிடிக்கிறத நீங்களே கூட எடுத்துக்கலாம். பட் ஆல்வேஸ் பெஸ்ட் டு கோ வித் த ஸ்டாஃப் நர்ஸ் ஆர் த ஹாஸ்பிட்டல் டாக்டர்ஸ். ஒரு அதுக்கு டைம் செலவாகி போய் கூட்டத்தில் நின்று அடிச்சு பிடிச்சி இதெல்லாம் பண்றதா நம்ம கொஞ்சம் கஷ்டப்படுறோம். பட் ஸ்டில் கொஞ்சம் கொஞ்சமா அதெல்லாம் செட்டில் ஆயிடும். இல்ல உங்க லோக்கலா இருக்கிற ஒரு டாக்டரை ஃப்ரெண்டா வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்தெந்த ப்ராப்ளம் இருந்தாலும் அவங்கள்ட்ட டைரக்டா கேட்டுக்கலாம். ஸோ காப்பர் டீ ரொம்ப ரொம்ப நல்ல கான்ட்ரசெப்ஷன். யாரெல்லாம் போட்டுக்கலாம்னா, மெயினா உடனே குழந்தை வேண்டான்னு இருக்கவங்க கட்டாயம் போட்டுக்கலாம்.
இல்ல குழந்தை வேணுங்கிற தள்ளி போடணும், கட்டாயம் போட்டுக்கலாம். ஹஸ்பண்ட்ஸ்க்கு இதனால என்ன பிரச்சனை அப்படின்னா, ரொம்ப சிலருக்கு, ரொம்ப கம்மியான சிலருக்கு இந்த நூல் உடலுறு பண்ணும்போது இடிக்கும், இல்ல இந்த இடம் கொஞ்சம் கீழே இறங்கினா அது உள்ள குத்தும். அந்த மாதிரி குத்துதுன்னு ஹஸ்பண்ட் சொல்றாங்கன்னா, நீங்க போய் செக் பண்ணிட்டு இதை ஃபுல்லா எடுத்துட்டு புதுசா தான் உள்ள போடணும். இது அப்படியே உள்ள தள்ளி விடுவாங்க, அதெல்லாம் திருப்பி வந்துடும். ஸோ ஒன்ஸ் அது கொஞ்சம் இறங்கிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, கம்ப்ளீட்டா வெளியில் எடுத்துட்டு ஒரு 1 வீக் 10 டேஸ் கேப் விட்டுட்டு போட்டுக்கலாம். சேஃபாகவும் இருக்கும், பெயின் இல்லாமல் இருக்கும். பெயின் இருக்குதுனாவே அது உங்களோட கரெக்டான கான்ட்ரசெப்ஷன் கிடையாது. யூ மஸ்ட் ட்ரை டு யூஸ் சம்திங் எல்ஸ். மேபி பில்லா இருக்கலாம், இல்லாட்டி மினி பில்லா இருக்கலாம், இல்லாட்டி இன்ஜெக்ஷன்ஸா இருக்கலாம். எதுவுமே ஒத்துக்கலையா, லாப்ரோஸ்கோபிக் ஃபேமிலி பிளானிங் இருக்கவே இருக்கு. ஆனால் ஒன்ஸ் பண்ணிட்டா தட் இஸ் பெர்மனன்ட் மெத்தட். இல்ல உங்க ஹஸ்பண்டை மேல் கருத்தடை ஃபேமிலி பிளானிங் பண்ணிக்க சொல்லலாம்.